2026 சட்டமன்ற தேர்தலில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு சாமானிய முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்பார் என டாக்டர் சரவணன் பேட்டியளித்துள்ளார். அதிமுக மருத்துவரணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் மதுரை பந்தல்குடி பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தினசரி காலண்டர்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பத்ரகாளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த அவர் உடல்நலம் குன்றியுள்ள அதிமுக நிர்வாகியை நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டாக்டர் சரவணன் 2026 சட்டமன்ற தேர்தலில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு சாமானிய முதல்வராக எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்பார் என்று தெரிவித்தார். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பந்தல்குடி கால்வாய் சீரமைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம், மக்களுக்கான ஒரு இயக்கம், சாமானிய மக்களுக்கான முதல்வராக தன்னை நிரூபித்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அவர் தலைமையில் அமையக்கூடிய கூட்டணிக்கு இந்த பகுதி மக்கள் எல்லாம் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி தர வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலையும் அம்மனிடம் வைத்து நாட்காட்டியை இந்த பகுதி மக்களுக்கு எல்லாம் வீடுதோறும் நாங்கள் இன்றைக்கி ஐயாவுடைய படத்துடன் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற திட்டங்களை அதில் பொறித்து இருக்கிறோம். வரக்கூடிய 2026 இந்த புது வருடம் நம்ம அத்தனை பேருக்கும் நன்மை வைக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைய வேண்டும். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த பந்தல்குடி கால்வாயை திமுக வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றவில்லை. அதை முன்னெடுத்து இந்த பகுதியை சீர் செய்து தருவோம் என்ற ஒரு வாக்குறுதியும் இந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் இன்று வழங்கியிருக்கிறோம்.